ஆஹா, அற்புதம் வரரங்கரே, அற்புதம். அடியேன் சுவாமி. வரரங்கா, அடியேனுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டாய். சடகோபராகிய நம் ஆழ்வாரின் தமிழ்வேத பாசுரத்தை தேன்மதுர குரல் ஓசையால் இனிதாய் பாடி அடியேனை பரவசத்தில் ஆழ்த்தினாய். அனைத்தும் தங்கள் அருளாசியும் அரங்கனின் திருவுள்ளமும் தான் காரணம் சுவாமி. தெய்வவாரி அன்றே சொன்னான், வரரங்கர் தன் பாசுரம் மூலம் சன்னதி வருவோரையும் ஏன் அந்த அரங்கனையும் தன் இசையால் கட்டி போட்டு விடுகிறார் என்று. இன்று அதை அடியேன் நேரே அனுபவித்தேன். வரவேண்டும் சுவாமி, வரவேண்டும். அடியேன். வா தெய்வவாரி, உன்னை பற்றியும் தான் சொல்லிக் கொண்டிருந்தேன். சுவாமி, திடீரென்று தாங்கள் வந்ததில் எனக்கு கையும் போடவில்லை, காலும் போடவில்லை. முன்பே அறிந்திருந்தால் பூரண கும்பம் கொடுத்து தகுந்த முறையில் வரவேற்றிருப்பேன். மலராண்டா, தாங்களாவது அடியேனுக்கு செய்தி அனுப்பியிருக்க கூடாதா? தெய்வவாரி, அவனுக்கே சில மணித்துளிகள் முன்புதான் அடியேன் இங்கு வரவிருப்பதை பற்றி தெரியும். எதற்கு பதட்டப்படுகிறாய்? இந்த அரங்கன் சன்னதியே அடியேன் அகமாகும். அரங்கனை சேவிக்க வரும் அடியேனுக்கு அறிவிப்பெதற்கு? சரி, அதை விடு. நீ வருவதற்கு சற்று நேரம் முன்பு இந்த வரரங்கன் பெரிய கோவிலில் வீற்றிருக்கும் அரங்கனை அடியேனுக்கு அனந்த பத்மநாபனாகவும் திருவரங்க திவ்ய தேசத்தை திருவனந்தபுரமாகவும் மாற்றி காட்சியளிக்கச் செய்துவிட்டான். இந்த அரங்கன் சன்னதியே அடியேன் அகமாகும். அரங்கனை சேவிக்க வரும் அடியேனுக்கு அறிவிப்பெதற்கு? சரி, அதை விடு. நீ வருவதற்கு சற்று நேரம் முன்பு இந்த வரரங்கன் பெரிய கோவிலில் வீற்றிருக்கும் அரங்கனை அடியேனுக்கு அனந்த பத்மநாபனாகவும் திருவரங்க திவ்ய தேசத்தை திருவனந்தபுரமாகவும் மாற்றி காட்சியளிக்கச் செய்துவிட்டான். சுவாமி, அடியேன் அன்று தங்களிடம் சொல்லியது போல் தனது இனிய குரலால் அந்தந்த திவ்ய தேசத்து எம்பெருமான்களையும் நம் கண்முன்னே கொண்டு வருவது வரரங்கரின் தனிச்சிறப்பு. அது உண்மை தெய்வவாரி. சிலருக்கு குரலில் இனிமை இருக்கும், ஆனால் பக்தி பாவம் இருக்காது. ஆனால் இவனிடம் இந்த இரண்டும் குடிகொண்டுள்ளது. அதை அடியேன் இன்று உணர்ந்தேன். மேலும் இந்த வரரங்கன் அடியேனுக்கு ஒரு வேட்கையையும் உண்டு பண்ணிவிட்டான். தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் சுவாமி? வரரங்கா, கடுவினை களையலாகும் என்ற பாசுரத்தை மட்டும் நீ இருமுறை பாடினாய். அதற்கு காரணம் என்ன? இவ்வதிசயம் அடியேனுக்கும் புரியவில்லை சுவாமி.